சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சம நில மீட்பு போராட்டத்தை டிக்ளேர் பண்ணுது. 1ஆம் தேதியெல்லாம் நடத்த முடியாது, சிக்கல் வரும், அது இதுன்னு இழுத்துக்கிட்டே போது பார்த்தாங்க 8ஆம் தேதின்னு மாற்றினாங்க. 8ஆம் தேதி விளம்பரம்லாம் படுத்திட்டாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி போலீஸ் அனுமதி கொடுக்க மறுக்குது. 16ஆம் தேதி ஒரே ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, அவங்க தான் விஷயம். 16ஆம் தேதி இப்போ இல்லை, இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போகிறதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் முன்கூட்டியே அனுமதி வாங்கணும், போராடக்கூடிய இயக்கங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. நீங்கள் உங்களுக்குன்னா மட்டும் உடனே எப்படி தமிழ்நாடு முழுக்க போட்டு உருவ பொம்மையை ஏற்பீங்க? என்ன காரணம்? அது காவல்துறை எப்படி உங்களுக்கு அனுமதிக்கு? பேருக்கு ஒரு வழக்கு, இது என்ன நாடகம்? இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மக்களை மடைமாற்றுங்க திருப்பி. இந்த கொள்கையில் மக்கள்கிட்ட சரியான பிரச்சாரத்தை நீங்கள் இன்னும் இது வரைக்கும் வைக்கவே இல்லை. மும்மொழி கொள்கைனா என்ன? இதால் இந்தி எப்படி உள்ளே வரும்? உள்ளே வந்தால் அது எப்படி தடுக்க? நீ முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா ஆட்சி மொழி தமிழ்னு பாடத்திட்டம் தமிழில் தான். எல்லா முதன்மையான பாடம் தமிழ் தான். ஆந்திரா வச்சிருக்குது, கர்நாடகா தெலுங்கானா இப்போ கொண்டு வந்திருக்காங்க, தெலுங்கானா எல்லாமே இருக்குது. நீ அது மாதிரி மாற்றிட்டு போ. மொழியை நீ முதல்ல காப்பாற்று. 100 மொழி வரட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் தமிழ் கட்சி வரைவில் அதுதான் சொல்லுது. இந்த தமிழில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, தமிழில் எல்லாம் முதன்மையாக இருக்கணும், பாடத்திட்டம் தமிழில் தான் இருக்கணும்.